இன்றைக்கி நம்ம ஊப்ஸ் கான்செப்டில் இன்லைன் ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்த்துருவோம். அண்ட் இன்லைன் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் whose code is expanded at the point of call, reducing function call overhead. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்போது நம்ம கால் பண்ணும்போது ஒரு வாட்டியும் அது என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துக்கு போகும். அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்த தேடி அப்புறமா அதில் இருக்க கோடை ரீட் பண்ணி நமக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம் ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காக அந்த இடத்துல இப்போ எங்கே நம்ம ப்ரோக்ராம் கால் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கிட்டே நமக்கு வந்து டெஃபினேஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும்ல. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குது. இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஒன் லைனில் இருக்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து நிறைய வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் டக்குன்னு தூக்கிட்டு வர முடியாதுல்ல. அது மாதிரி கம்மியாக இருந்தால் தானே நம்மளால் முடியும். அதனால் இந்த ஃபங்க்ஷன் எப்பயுமே ஒரே ஒன் லைனில் இருக்கணும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோன்னா நார்மலாக நம்ம எப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எழுத போகிறோம். பட் முன்னாடி கீவேர்ட் இன்லைன் அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இன்லைன் கொடுத்து இன்ட் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டோமா, ரிட்டர்ன் a+b, அதாவது ஒரே ஒரு லைனில் இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா இன்லைன் அப்படின்ற கீவேர்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா எப்பயும் போல் #include IO stream using namespace std இன்லைன் கீவேர்ட் போட்டு இன்ட்டு ஆடு இன்ட் a, இன்ட்டு b ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் a+b இன்ட்டு மெயினில் கொடுத்துட்டு சி அவுட் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமா. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு 2, 3 அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும், 2ம் 3யும் இதில் பாஸ் ஆகிட்டு டக்குன்னு 2 + 3 அப்படின்றது நமக்கு 5 அப்படின்ற அவுட்புட் நமக்கு கிடச்சிரும். ஏன் நம்ம வந்து இப்படி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இதை பண்ணணும்னு கேட்டால் அதே ரீசன் தான், ஃபாஸ்டரான எக்ஸிக்யூஷனுக்காக சிங்கிள் லைனில் யூஸ் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன், ஃபங்க்ஷன் கால் ஓவர் ஹெடை வந்து ரெடியூஸ் பண்ணும், சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி. அதே டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா இன்க்ரீசஸ் கோட் சைஸ். நம்ம கோடுக்குள்ளே சின்னதாக எதுனா எப்படி பார்த்தாலுமே கோடோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். லார்ஜ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நாட் சூட்டபிள். ஏன்னா எப்படி இருக்கணும், இன்லைன் அப்படின்னாலே ஒன் லைனில் தான் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் கேன் ஆக்சஸ் ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ். அதாவது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா நம்ம கிளாஸில் எல்லாமே வந்து ப்ரைவேட்லாம் இருக்கும், மேக்ஸிமம் எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ப்ரைவேட்டில் இருக்கிறதையும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். இப்போது என்னோடய ஃபோன் பாஸ்வேர்டு வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பாஸ்வேர்டும் சொல்லி வச்சுருப்போம். ஏன்னா நம்மளோட ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, அம்மாவுக்கு கால் பண்ணுறதோ இல்லை ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ மிச்சம் யாருக்குமே தெரியாமல் நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டும் தானே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் கிளாஸில் இருக்க ப்ரைவேட் மெம்பர்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகிறது தான் நம்மளோட ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். சின்டாக்ஸ் பார்த்தோன்னா கிளாஸ் ஏ கொடுத்துட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெண்ட் அப்படின்ற கீவேர்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்ப்போம். #include IO stream using namespace std கொடுத்துட்டோம். ஆஸ் யூஷுவல் கிளாஸ் கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டோம். ஏ அப்படின்றது ஒரு பர்சன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரைவேட்டில் என்ன கொடுத்துருக்கோ இன்ட் எக்ஸ். அப்போ என்ன அர்த்தம், அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெம்பர்ஸால் மட்டும்தான் எக்ஸ் அப்படின்ற வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். பப்ளிக் கொடுத்துட்டு ஏ அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிட்டு x = 10 அப்படின்ற டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு வாய்டு ஷோ. அந்த வாய்டு ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன் அந்த கிளாஸுக்குள்ளேயே இல்லை, எங்கே இருக்குது, வெளியே இருக்கிறனால தான் அது என்னது, அதாவது அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ வாய்டு ஷோ கிளாஸ் நேம், அதாவது என்னது ஏ கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணுறோம். இன்ட்டு மெயினில் கிளாஸ் ஏ கொடுத்துருக்கோமா, இங்கே கிளாஸ் ஏ இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு show.aன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும், இது வந்து கரெக்டாக இங்கே போய் கால் ஆகும். கரெக்டாக இந்த இடத்துல கால் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஏ ஆப்ஜெக்ட் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் போட்டு cout.object.x. இப்போ object.x அப்படின்றது நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கனால யூஸ்வலாக என்ன இருக்கும், எரர் வரணும். ஆனால் இங்கே எரர் வராமல் இருக்கும். ஏன் எரர் வராமல் இருக்கும்னு பார்த்தோன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு உள்ளே டிக்ளேர் பண்ணிட்டோம். அப்போ என்ன அர்த்தம், நம்மளோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனான வாய்டு ஷோ அப்படின்றது கிளாஸ் ஏல இருக்கிற ப்ரைவேட் மெம்பர்ஸ் அக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் மெம்பர்ஸில் என்ன வேல்யூ, எக்ஸோட வேல்யூ வந்து 10ன்னு ஸ்டோர் ஆயிருக்கா. அப்போ அந்த 10ன்ற வேல்யூ இதை அக்சஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் 10 அப்படின்னு வரும். ஸோ அவுட்புட்டில் நமக்கு 10ன்னு வந்துருச்சா. அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்கேப்சுலேஷன் வந்து பிரேக் பண்ணிடும், லெஸ் செக்யூர் ஆகும். ப்ரோக்ராமை வந்து லெஸ் செக்யூர் ஆகிறதுனால இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ ஷார்ட்டாக ஒரு டேபிள் மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஃபீச்சர் இன்லைனும் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு இது 3 பாயிண்ட்ஸில் கூட நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். மொதல் பர்பஸ் என்னென்னு பார்த்தோன்னா இன்லைன் ஃபங்க்ஷனோட பர்பஸ் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுன்றது. அதே ஃப்ரெண்ட் அப்படின்னா ப்ரைவேட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக. அதே வந்து இன்லைன் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், நார்மலாக எப்பயும் போல் பண்ணிட முடியும். ஆனால் இங்கே வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். யூசேஜ் வந்து இன்லைனில் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன், கிளாஸ்க்கு வெளியில் இருக்க ஃபங்க்ஷன்ஸாலையும் அக்சஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இந்த டேப்லெட் காலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம 3 மார்க்ஸில் இருந்தாலும் சரி, 8 மார்க்ஸில் வந்து ஸ்மால் ப்ராப்ளம்ஸாக கேட்டாலும் சரி, நம்ம ஈஸியாக எழுதிடலாம். தேங்க்யூ.